இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்வோமாக. வேதம் புஸ்தகத்தை கொண்டு வந்தவர்கள், வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள், நம்முடைய வேதாகமத்தை நாம் திறந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நம்மோடு அவர் பேசுவாராக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியனை நீட்க செய்தபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எடுத்துக்கொள்வோமாக. கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வசனத்தில் இருந்து இன்னும் சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேச அவர் விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். The book of Numbers chapter 14 verses 24. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தோடு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவைகள் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். The book of Numbers chapter 14 verses 24. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வார்த்தை நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து நாம் படித்துக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தில் இருந்து சேர பண்ணுவேன் என்று நமக்கு சொன்னவர் அந்த இடத்துல போய் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உதவி செய்கிறவரை பற்றி இங்கே இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சொல்லி வைத்திருக்கிறது. அவைகளை பற்றி இந்த நாட்களில் சபை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தவைகளாக இருந்தாலும் மறுபடியுமாக நம்முடைய மனதிலே அதை திரும்ப கொண்டு வரும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் வாஞ்சிக்கிறார். அது என்ன அந்த வார்த்தை? அந்த வசனத்திற்கு நேராக மறுபடியுமாக நம்முடைய சிந்தையை நாம் கொண்டு போவோம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். The word says like this: Caleb have another spirit. காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறான் என்று. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் வேறே ஆவி. நம்மளை அந்த ஆசீர்வாதம் இருக்கிற இடத்திற்கு, நன்மை நிறைந்திருக்கிற அந்த இடத்திற்கு, செழிப்புகள் காணப்படுகிற அந்த இடத்திற்கு, மேன்மை இருக்கிற அந்த இடத்திற்கு, உயர்வு இருக்கிற அந்த இடத்திற்கு நம்மளை சேர பண்ணும்படி இந்த நாட்களில் நம்மளை நடத்துகிறது நம்முடைய மாம்சமோ இல்லாவிட்டால் நம்முடைய ஞானமோ இல்லாவிட்டால் நம்முடைய முயற்சியோ அல்ல. நம்மை அந்த இடத்திற்கு சேர பண்ணுவேன் என்று சொன்னவர் அவர் யார்? வேறே ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த ஆவியானவரை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றியே இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய சனமே, எத்தனை பேர் நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பதாக சபையிலே 40 நாட்கள் தியான கூட்டங்கள் நாம் வைத்த போது இந்த 40 நாட்களும் பரிசுத்த ஆவியானவரோடு என்று சொல்லி 40 நாட்களும் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய மாத்திரமே அந்த நாட்களை நாம் தியானித்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். கடந்து கொண்டவர்கள் அதுக்கான அந்த ரகசியங்கள்லாம் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் சபையிலே அந்த நாட்கள் அது ஒரு மகிமையான நாட்களாக இருந்தது. காரணம் என்ன? இந்த நாட்களை யார் நம்மளை வழி நடத்துகிறாரோ அவரை பற்றி 40 நாட்கள் கிருபையாய்
வேதத்திலே அவரை பற்றி சொல்லி வைத்தவைகளை ஆழமாய் வசனங்களை பார்க்க அன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சில காரியங்கள் நாட்களிலே சபை நாம் அறிந்திருக்க வேண்டும். கேள்விகள் கேட்டால் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களுடைய இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒருவேளை முதிர்ந்த விசுவாசிகள் பல வருடங்களாக ஆழமான சத்தியத்திலே இன்று வரையிலும் அந்த சத்தியத்தில் நிற்கிறவர்கள் சொல்ல முடியும், நான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன். மற்றவர்கள் சபையில எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களான்னு சொன்னா உங்களோட பதில் என்னவா இருக்கு? அடுத்த ஒரு கேள்வி, அப்படி நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை நடத்துகிறதற்கு உங்களோட வாழ்க்கை முற்றிலும் உங்களை முழுசும் அவருக்கே நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அது நம்முடைய என்னவா இருக்கும்? நம்முடைய பதில் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாம் சொல்ல முடியுமா? உங்களோட பதில் இதுவாக இருக்குமா? பரிசுத்த ஆவியானவருக்கே அவருடைய நடத்துதலுக்கே என்னை முழுவதுமாக நான் கொடுத்திருக்கிறேன். மாம்சத்தில் நான் ஒருவேளை நான் ஒரு யோசனை கொண்டு வந்தாலும், மாம்சிக ரீதியாக ஒரு காரியங்களை நான் யோசித்தாலும், என்னோட மனதிற்கு நான் கொண்டு வந்தாலும், ஆனால் முடிவு எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தான் நான் இடம் கொடுத்திருக்கிறேன். அவருடைய முடிவு தான் என்னோட வாழ்க்கையில் இதுவரையிலும் போய்கொண்டிருக்கு. சொல்ல முடியுமா? நம்முடைய பதில் அதுவாக இருக்கா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியை உங்களோட வாழ்க்கையிலே எவ்வளவா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? தேவனுடைய சன்னமே, இவைகளை நம்முடைய மனதில் வைத்து இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல இந்த 2025ஆம் ஆண்டு இந்த வாரங்களில் இருந்து கர்த்தருடைய நடத்துதல் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அவரை பற்றிய ஆழமான காரியங்கள், ஒருவேளை நீங்கள் தெரிந்த காரியங்கள், தெரியாத காரியங்கள், மறந்து போன காரியங்கள், மறைந்து போன காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவாராக. வேலை பரிசுத்த ஆவியானவரை பெற்று இன்றைக்கு அவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று அவர் நம்மளை நடத்தாமல், பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தும் அவருடைய கிரியை நம் மூலமாக வெளியே வராமல் இருக்குமானால் இந்த நாட்கள் இந்த செய்தி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாயிருந்து நான் கேட்டது போல நம்மை முழுவதுமாய் அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு மாமிசம் நம்மளை மேற்கொண்டு மாம்சீக ரீதியாக பரிசுத்த ஆவியானவரை ஏதோ ஒரு நபராக ஏதோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுகிறது போல நானும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற விதமாக இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இந்த நாட்கள் இந்த செய்தி நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். கடைசியாய் இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறாமல் இருப்போமானால், அவரை நம்முடைய வாழ்க்கையை உள்ளே அழைக்கவில்லை என்றால், அவர் நமக்குள்ளாக இல்லை என்றால், அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணவில்லை என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாட்களிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ஒரு ஊண்டுதலாக இந்த செய்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களில் நாம் கொண்டு வருவோம். கடைசி நாட்கள், யார் நம்மளை பாதுகாக்கிறார், யார் நம்மளை விசாரிக்கிறாரோ, யார் நம்மளை நடத்துகிறாரோ, யார் நம்மளை தட்டி கொடுக்கிறாரோ, யார் நம்மளை ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு, வியாதிகளுக்கு, நாசமோசங்களுக்கு, விக்கினங்களுக்கெல்லாம் நம்மளை எச்சரித்து தட்டி அந்த பாதையிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை நடத்துகிறாரோ அவரை பற்றி அவருடைய பிள்ளைகள் நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டும்.
ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த திரியேக நாமமுடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை அண்டிக் கொண்டிருக்கிற சபையானது இந்த நாட்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி அவர் நம்மளை நடத்துகிறவராய் இந்த நாட்களை ஒவ்வொருவரும் அதை உணர்கிறவர்களாக இன்றைக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்க இந்த வருஷத்தினோட துவக்கத்துல இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவேதான் இங்கே வாசித்த அந்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த இடத்துல வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இங்கே நாம் காலேப் என்கிற இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனே சாட்சியோடுகிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு விதமாக சொல்லுகிறார். மோசே குறித்து ஆண்டவர் ஒரு விதமாக சொல்லுகிறார். முற்பிதாக்கள் தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு விதமாக சொல்லுகிறார். இப்படி வேதத்தில் ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் யோபுவை குறித்து இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தானியேலை குறித்து இப்படி ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து ஒவ்வொரு விதமாக சொல்லி இருக்கிறார். இங்கே காலேபை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன விதம் என்னன்னா, காலேபுக்குள்ளாக வேறே ஆவி உடையவனாயிருக்கிறான். இந்த வேற ஆவி என்ன? நம்முடைய முற்பிதாக்கள் ஒரு சிலருக்குள்ளாக ஒவ்வொரு ஆவி இருந்தது. எல்லாருக்குள்ளயும் ஒரு மாம்சிக ரீதியாக ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அது மூன்றையும் எப்பொழுதும் எல்லாருக்குள்ளாக இருக்கு. ஆனால் சொல்லுகிற இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுகிறது. ஆனால் வெவ்வேறு விதங்களிலே சொல்லப்படுகிறது. யோசேப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுது? யோசேப்புக்குள்ளாக இருந்தது என்ன ஆவியாம்? சொல்லுங்களா பார்க்கலாம். அவருக்குள்ளாக இருந்தது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது அங்கே யோசேப்புக்குள்ளாக. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசேப்புக்குள்ளாக தேவ ஆவி இருந்தது என்று தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ராவை எடுத்துக் கொள்ளுங்க. எஸ்ராவை குறித்து சொல்லும் போது நல்ல ஆவி எஸ்ராவுக்குள்ளாக இருந்ததாம். குட் ஸ்பிரிட், நல்ல ஆவி. தானியேலை குறித்து சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுது? விசேஷித்த ஆவி. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்ததாம். தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது அழகாய் கேட்கிறார். அப்படி கேட்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாவீதுக்குள்ளாக என்ன ஆவி இருந்ததுன்னு. தாவீது என்ன ஆவி கேட்டாருங்க? நிலைவரமான ஆவி. the standard spirit, the spirit of standard, நிலைவரமான ஆவி. அப்போ வேதத்துல நம்முடைய முற்பிதாக்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அந்நாட்களிலே இப்படியாக வித்தியாசமாய் அவர்கள் அந்த ஆவிலை நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி தான் இங்கே காலேபும் ஒரு ஆவியிலே நிறைந்த ஒரு மனுஷனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது வேற ஆவி உடையவனாய். இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த ஆவி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவியை குறித்து எபிரேய பாஷையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருவா என்று சொல்லப்படுகிறது. ருவானா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காற்று, என் சுவாச காற்று அப்படின்று நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. சிலர் என் சுவாச காற்று என்று ஊழியத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அது எதை வெளிப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை அங்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்த இடத்துல காலேபுக்குள்ளாக இருந்ததானே அந்த ஆவியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா, காற்றாயிருக்கிறவர்.
ஆங்கிலத்தில் விண்ட் என்று சொல்லப்படுகிறது. ருவா ருவா மினிஸ்ட்ரிஸ் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ருவா காற்று. பரிசுத்த ஆவியானவர் காற்றாயிருக்கிறாராம். காற்றை போல தன்னுடைய கிரியை, காற்றை போல தன்னுடைய தன்மையை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவராய் அவர் இருக்கிறார். இப்ப காற்றுனா நமக்கு தெரியும், அப்படிதானே? இந்த ஃபேன் ஓடுது, நம்ம மேல படுது, நம்ம உணர்கிறோம். சில நேரத்தில் வெளியே போறோம், வெளியே நம்ம நடந்து போகும்போது வெளியில இருக்கிறதான அந்த காற்று மூலமாக அது நம்ம மேல படும்போது நாம் ஒரு நல்ல ஒரு ஜில்னஸ், நல்ல ஒரு குளிர்ச்சியை நாம் உணர்கிறோம். எப்படி அதை உணர்கிறோம்? அது மேல அந்த குளிர்ச்சி நம்ம மேல படுக்கும் போது நம்ம ஒரு உணர்வு நமக்குள்ளாக உண்டாகுது. அதே போல இந்த ஃபேனுக்கு கீழாக நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த அந்த ஒரு விதமான ஒரு குளிர்ச்சியை நீங்கள் உணர்றீங்க. எதனாலே? அந்த காற்றுனால. அப்படிதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, காலேபுக்குள்ளாக இருந்ததான அந்த ஆவி எப்படிப்பட்டதான ஆவியாம்? காற்றாய் வீசுகிற ஆவியானவராய் ஆவியாய் காலேபுக்குள்ளாக வாசம் பண்ணினாராம். காற்றினுடைய அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். காற்றினுடைய தன்மையை நாம் பார்க்க போகிறோம். தேவ ஜனமே, அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக காற்றாய் வீசுகிறவர், காற்றாய் தம்மை வெளிப்படுத்துகிறவர், தம்முடைய தன்மையை காண்பிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்டா நம்ம பெற்றிருக்கிறோம் சொல்றோம். ஆனா அவருடைய இந்த தன்மை உடையவராய், இந்த தன்மை உடையவராய் உங்கள் வாழ்க்கையில அவர் வாசமாயிருக்கிறாரா? இங்கே காலே அவர் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவர் போய் சேர காலேபுக்குள்ளாக இருந்ததான அந்த வேற ஆவி, அந்த ஆவி அவரை அப்படி அங்க கொண்டு போய் சேர்த்தது. காற்றாய் காற்றாய் அவருக்குள்ளாக வாசம் பண்ணின ஆவியானவர் காலேபை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்திற்கு நேராக கொண்டு போய் சேர்த்தது. பிரியமானவர்களை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஆண்டை அவர் காணும்படி செய்து அவர் தம்முடைய வார்த்தையை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த இடத்திற்கு சேர பண்ணுவேன் என்று சொன்னவர். ஓ, அந்த இடத்திலே உங்களை சேர பண்ண பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் காலேபை போல காற்றாய் ரூவாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறீங்க, கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. அமெரிக்கா தேசத்துல கலிபோர்னியாவில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம், காட்டு தீ பற்றி எரிந்து அந்த கலிபோர்னியாவே, அந்த மாகாணமே அழிந்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் வெரி பிக் சிட்டி, நல்ல ஒரு பட்டணம், அழகான ஒரு பட்டணம். இன்றைக்கு அந்த பட்டணமே அழிந்து கொண்டிருக்கிறது அந்த தீயினாலே. எப்படி? அந்த தீயிலே அது ஒரு இடத்துல இல்லாமல் அது இன்னொரு இடத்திற்கு அது போக காரணம் என்ன? காற்று. அது காற்று வீச வீச அந்த தீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பரவிக்கொண்டே இருக்கு. அப்ப ஒரு காற்றினுடைய தன்மை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த இடத்துல காற்று நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது, உருவாக்குது. அதே காற்றினாலே ஒரு தீயினாலே அழிக்கவும் அதனால முடியும். பரிசுத்த ஆவியானவரும் அப்படியே. அப்ப நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், ஒருவேளை இன்னும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் அந்த நாட்கள் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டு நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போமானால், தேவனுடைய சனமே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த உயர்ந்த இடத்திற்கு, அந்த ஆசீர்வாதமான அந்த இடத்திற்கு, அந்த நன்மைகள் நிறைந்திருக்கிற அந்த இடத்திற்கு, அந்த புகழ்ச்சி நிறைந்திருக்கிற அந்த இடத்திற்கு
நீங்கள் போய் சேர வேண்டுமானால் உங்களுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியானவர், காற்றாய் வீசுகிறவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? தேவனோட சனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு பிரயோஜனமே இல்லை. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று, இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா இந்த நாட்கள் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் அவருடைய காலங்களாயிருக்கு. In his time we are living in this world. அவருடைய காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் அந்த யெகோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்தா பரவாயில்லை. ஒருவேளை என் அப்பன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது எந்த காலம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய காலங்கள். அப்படியானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளாக இல்லை என்றால் நம்மளோட வாழ்க்கை என்னத்திற்கு, நம் வாழுகிற இந்த வாழ்க்கை என்னத்திற்கு பிரயோஜனம்? மாம்ச பிரகாரமாக உலகத்தில் வாழுகிற மற்ற மக்களை போல நம்முடைய வாழ்க்கை ஒன்றாக அது மாறிவிடுகிறது, அமைந்து விடுகிறது. அந்நாட்களிலே யெகோவா மேலே இருந்து தம்முடைய ஜனங்களை வார்த்தையினாலே அவர் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். அறிந்திருக்கிற நாம், என் அப்பன் இயேசு இந்த பூமியில வந்து பிறந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து ஜீவித்தவர் என்பதை அறிந்திருக்கிற நாம் இந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக, புரியுதா உங்களுக்கு? யெகோவா பரலோகத்தில் இருந்து ஜனங்களை நடத்தினார். என் அப்பன் இயேசு மக்களோடு மக்களாக பார்க்கும்படியாக அவர் வாழ்ந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ நமக்குள்ளாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளாக இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் அறிந்திருக்கிற நாம் இதையும் அறிந்திருக்கிறோமானால் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கட்டாயம் நீங்கள் அறிந்திருப்பீங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறவர் என்று. என் அப்பன் இயேசு சொன்ன வார்த்தை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீங்க. நான் போகிறேன், நான் போகாவிட்டால் உங்களை நடத்தும்படி ஒரு தேற்றவாளன் உங்களிடத்தில் அவர் வர முடியாது. ஆகவே நான் போகிறேன், நான் போய் அவரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்று. இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற நாம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? Is it Holy Spirit living in you? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த செய்தி எல்லாம் நம்ம கேட்டது தானே, then what is the use of? அதுதான் இன்றைக்கு இந்த காலவுல கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் கேட்ட செய்தி தானே, இதனால என்ன ஒரு பிரயோஜனம்? அதை தான் இன்றைக்கு காலவுல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு தன்மை காற்றாய் அவர் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறவர் காலேபுக்குள்ளாக வாசம் பண்ணினாராம். இதை என் ஆண்டவரே சொல்லுகிறார். காலேபுக்குள்ளாக வேறே ஆவி உடையவனாய். இன்றைக்கு நாம் அப்படி வேறே ஆவி, அந்த காற்றாய் வீசுகிற அந்த ரூவா என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? வாலிப தம்பி தங்கச்சி, பெரியவர்களே, தகப்பன் தாய்மாரே, சகோதரா சகோதரி, சிந்தித்து பாருங்கள். காற்றாய் தம்மை வெளிப்படுத்துகிறது தன்மை உடையவர் காலேபுக்குள்ளாக இருந்து சேர பண்ணுவேன் என்று சொன்ன இடத்துல சேர பண்ணினது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காற்றாய் வீசுகிறவர் அந்த தன்மையை உடைகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில இருப்பாரானால் அவரை உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்களை சேர பண்ணுவேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக, அந்த நன்மை நேராக, உயர்வுக்கு நேராக, புகழ்ச்சிக்கு நேராக நிச்சயம் கற்றுக்கொண்டு சேர்ப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் எந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னால்
தொடங்கும் போது அது பார்க்க அழகா இருக்கும், ஆனால் முடிவு அதில் ஒரு ரிசல்ட்டையும் நம்ம பார்க்க முடியாது. ஆரம்பம் எல்லாம் சரியா இருக்கும். ஏனென்றால் மாம்சத்தில் நாம் யோசித்து சிந்தித்து எடுக்கும் போது எல்லாமே நம்மளை சுற்றிலும் இருக்கிறதுனால அப்படி உள்ள போகும். ஆனால் தொடர்ந்து நம்ம பார்க்கிற காரியங்கள் அது எப்படிப்பட்டதா? உங்களோட வாழ்க்கையில் அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்த்திருக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டவர்களா நீங்கள் வந்திருக்கிறீங்களா? பரிசுத்தாவியானவர் நாம் சாதாரணமாய் நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. பரிசுத்தாவியானவர் என்று பேசுகிற நாம், கேட்கிற நாம், அவரை நாம் சாதாரணமாய் நாம் எண்ணி நினைத்து விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவியானவருடைய நடத்துதல் சொல்லி முடியாதவை. இன்றைக்கு காலங்களில் பரிசுத்தாவியானவர் எந்த ஜனங்களுக்குள்ளாக, எந்த பிள்ளைகளுக்குள்ளாக, எந்த ஆத்மாவுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவியானவர் காற்றாய் அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்டதான அனுபவத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? காற்றாய் உங்களுக்குள்ளாக இருந்து அவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் உணர்ந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய படிப்பிலே, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கை ஜீவித்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிரயாணங்களிலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே காற்றாய் தம்மை வெளிப்படுத்துகிற தன்மை உடையவர் இந்த நாட்டில் நீங்கள் உணர்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இங்க காலை வேற ஆவி உடைகிற அந்த மனுஷனாய் அந்த இடத்துல போய் சேர்வானானால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த ஆண்டு தொடங்கி நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. நேற்று தொடங்கினது போல இருந்தது. இன்றைக்கு இந்த நாளை நீங்கள் பார்த்தா ஜஸ்ட் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 18 நாட்கள் ஓடி போயிடுச்சு. இன்றைக்கு 19வது நாட்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் வரும் சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா கிறிஸ்மஸ் ஓடிடுச்சு. புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். பொங்கல் வரும்னு சொன்னாங்க. பொங்கல் ஓடிடுச்சு. எதுவுமே நம்ம பிடிச்சு வச்சுக்க முடியல. எதுவுமே நம்ம நல்லா அப்படி அனுபவிக்கணும் சொல்ற மாதிரி இல்லை. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள வேகமாக ஓடுது. அப்படியானால் தேவனுடைய சனமே அந்த பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அந்த தன்மை உடையவராய் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை நான் சொல்லக்கூடும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி காற்றாய் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணும்போது அந்த தன்மை எப்படி அது வெளிப்படுது, அது எப்படி அவர்கள் உணர்கிறார்கள், தங்களோட வாழ்க்கையில அதை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதை ஒரே ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். ஊழியக்காரர் ஊழியத்து நிமித்தமாக அவர் போய்கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போவதற்கு, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவதற்கு அவர் ஒரு ஆறை கடக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஆறை கடப்பதற்கு அங்கே அந்த பொதுமக்கள் தங்களோட பயன்பாட்டிற்காக தற்காலிகமாக ஒரு வழியை, ஒரு மரத்தினாலே ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இங்கிருந்து அங்க போவாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க. அந்த ஒரு வழி இல்லைன்னா அவர்கள் எத்தனையோ கிலோமீட்டர் அவர்கள் சுற்றி வர வேண்டும். அப்ப இந்த ஊழியரும் அக்கறைக்கு போய் ஊழியத்தை செய்து வர அந்த பாதையை தான் அவர் பயன்படுத்தி கொண்டு வருவார். அவர் வழக்கமாக போகிற அந்த பாதை. அன்றும் அவர் ஊழியம் செய்வதற்காக அவர் அங்கே போகும்போது அந்த இடத்துல அந்த பாதை அங்கே இல்லை. காரணம் என்ன? அந்த ஆற்றிலே தண்ணீர் அதிகமாக வெள்ளப்பெருக்கு என்று சொல்லுவோம்ல, அது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அந்த வழித்தடம், அந்த பாதை மறைந்து போயிடுச்சு. அந்த 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 இடத்துல அந்த மரத்தை அவரால் பார்க்க முடியல, போக முடியல. அங்கேயும் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, இங்கேயும் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அதுல இவரும் ஒருவர்.
குறித்த நேரத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல வரும்போது இப்ப அந்த இடத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு நேரம் அவர் அங்கே அவர் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வேலையாக நான் போகவில்லை, உங்க வேலையாக நான் போகிறேன். எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திற்கு போவதற்கு எனக்கு நீர் உதவி செய்தருளும் என்று அவர் ஜெபித்த போது அவர் கண்ணை மூடி ஜெபித்து இருக்கிறார். எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, இங்க நின்றுட்டு இருக்கிறவங்க சிலர் நிக்கிறாங்க, சிலர் போயிடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் இவர் இந்த இடத்துல நின்று கண்ணை மூடி அவர் ஜெபம் பண்ணி இந்த ஒரு காரியத்தை தான் அவர் கேட்டார். ஆண்டவரே, என்னுடைய வேலையாக நான் அங்க போகல, என்னோட வேலைனா நான் நிறுத்திடுவேன், அப்புறம் கூட போவேன். ஆனால் நான் போவது உங்க வேலையா நான் போறேன். எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அங்கே போவதற்கு நீர் உதவி செய்யும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்கறாராம், அவர் அங்க நிற்கிறாராம். இது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இந்த காரியத்தை நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல நின்று கண்ணை மூடி இந்த காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருக்குள்ளாக காற்றாய் வாசம் பண்ணின ஆவியானவர் அப்படியே அந்த காற்று எப்படி வீசுமோ அது போல ஒரு செகண்ட்ல அவர் இங்கிருந்து அங்கே கொண்டு போய் நிற்க வைத்ததாம். இருந்தவர்கள் பார்த்தவர்கள் ஆச்சரியம். அன்றைக்கு அங்கே கூடினவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்களாம். நம்மளால் நம்ப முடிகிறதா? உங்களால் இதை நம்ப முடிகிறதா? தேவனுடைய ஜனமே, அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. அதுதான் தம்முடைய தன்மையில் தம்மை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். ஏதோ காற்றாய் இருக்கிறவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, அதை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆச்சரியம். அவர் நினைக்கிறாரு நம்ம இங்கதான் நின்று நம்ம ஜெபிக்கிறோம்னு. ஆனா அவருக்கு தெரியல. ஏனென்றால் ஆவியானவர் அவரை ஆவிக்குள்ளாக மாற்றினபடினாலே என்ன நடக்குதுன்னு அவர் தெரியல. ஆனால் அவர் பண்ணின அந்த ஜெபம் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளாக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் அவர் சேர பண்ணினாராம் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் காற்று. ஏதோ ஒரு காற்று வீசுகிறது போல் அவர் இங்கிருந்து அங்கே கொண்டு போய் விட்டதற்கு. தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் தன்மை உடையவராய் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர் உங்களோட வாழ்க்கையிலும் அப்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களும் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறாமல் இருப்பீர்கள் என்றால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவரை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இதோ ஒரு தருணத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். காற்றாய் தம்மை வெளிப்படுத்துகிற தன்மை உடையவர் இந்த வெள்ளை உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். தேவனுடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? காற்றாய் வீசுகிறவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? தேவனுடைய ஜனமே, அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதுவரையில் நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெறவில்லை, என்னை நடத்துகிறவர், என்னை காக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர் அவர் எனக்குள்ளாக இல்லை, இதுவரையில் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு அந்த தாகம் வாஞ்சை இருக்குமானால், அந்த ஊழியக்காரருக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடுமானால், இங்கே காலேபுக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடுமானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷத்தின் துவக்கத்திலே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோடு கேளுங்க வார்த்தையை, உற்சாகமாய் கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய ஜனமே, ரூவா ரூவா காற்றாய் இருக்கிறவர் அவர் உங்களோட வாழ்க்கையில் இருப்பார் என்னால் சாத்தியமில்லாதவைகள், முடியாதது, ஆகாதது, நடக்காதது, யோசிக்க முடியாதது, சிந்தனைக்கு வராதது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை செய்ய அவரால் மாத்திரமே கூடும். அவரால் கூடும்.
அன்றைக்கு அத்தனை ஜனங்கள் அங்கு பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கள், இங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கள், என்ன நடக்குது ஓ தெரியலன்னு சொல்லி ஓ ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அன்றைக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுமானால், இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படி இதோ பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காற்றாய் வீசுகிறவர், தன்மை உடையவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரா? இப்ப இந்த கேள்விக்கு உங்களோட பதிலை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? Are you receive that Holy Spirit? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? சிந்தித்து பாருங்க தேவனுடைய சனமே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே, இந்த காலங்களுக்கு அவர் தேவையாயிருக்கிறார். அவர் தேவையுள்ள நபராயிருக்கிறார். அவர் இல்லாத வாழ்க்கை மறுபடியும் நான் சொல்லி முடிகிறேன். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க, நான் கிறிஸ்டின் சொல்லுவீங்கன்னா இட்ஸ் யூஸ்லெஸ். ஏன்னா அவரை பற்றி வேதம் இப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையிலே அவர் இருந்து செய்கிற காரியம் காலேபுக்கு உண்டானது போல, அந்த ஊழியக்காரருக்கு நடந்தது போல உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது எந்த நிலையில நீங்கள் இருக்கிறீங்க, எந்த நிலையில நாம் போய்கொண்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலை நாம் போய்கொண்டிருக்கிறோம், கடைசியா நான் சொல்லி முடிகிறேன். இன்றைக்கு கலிபோர்னியா அந்த மாகாணத்திற்கு ஏன் இன்றைக்கு அந்த ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஏன் அந்த தீ அங்க வந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு அந்த 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 சூழ்நிலை தெரியும்? ஏன் அந்த கலிபோர்னியாவே இன்றைக்கு ஏன் அழிஞ்சு போச்சு? வருஷ துவக்கம் பல தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னாங்க. ஏன் அந்த கலிபோர்னியா, அமெரிக்காவில் அந்த மாகாணமே, அந்த பட்டணமே ஏன் தீயினாலே போச்சு தெரியுமா உங்களுக்கு? எதனால நடந்தது தெரியுமா? அங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க, அங்க ஒரு ஓட்டு எடுத்தாங்க. கடவுள் இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்தாங்க. அதுல அநேகர் அந்த மாகாணத்துல, அந்த பட்டணத்துல இருந்தவங்க கடவுள் ஒருவர் இல்லைன்னு சொல்லி சொல்ல அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ஆண்டவர் தீ அங்க அனுப்புனா. நம்ப முடியுதா நம்மளால? ஒரு ஓட்டு எடுத்தாங்க, கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்க என்னன்னு கேட்கும்போது அந்த பட்டணத்துல இருந்தவங்க எல்லாரும் கடவுள் ஒருவர் இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல கடவுள் அந்த இடத்துல, அந்த பட்டணமே இல்லாதபடிக்கு அங்கே ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்வார்னா ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது ஓ தேவனுடைய சின்னமே, காற்றாய் அவர் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் பெறாமல் இருப்பீங்கன்னா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்துல தங்களை தாழ்த்துங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிறோம். ஓ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களா என்று பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லுவீங்கன்னா ஓ காற்றாய் தன்மை உடையவர் வாசம் பண்ணுகிறாரா என்று சிந்தித்து பாருங்க. உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா என்று இதன் மூலமாக நீங்கள் சோதித்து பாருங்க. அப்பொழுது இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், இன்னும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அனுபவத்திற்குள்ளாக போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், க்ளோரி. நான் வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது நான் அநேக நேரங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது இந்த காரியத்தை நான் உதாரணமாக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அறிந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ப்ரொஃபஸர், அவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு பாடத்தை அவர் எங்களுக்கு எடுத்தார். வெறும் பரிசுத்த ஆவியானவர் 10 மாதங்கள், ஒரு செமஸ்டரே 3 மாதம் தான். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு செமஸ்டர் 3 மாதம். அந்த பாடத்தை 3 மாதம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா அவரு
பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் 3 மாதம் 9 மாதம் ஆல்மோஸ்ட் 10வது மாதம் எக்ஸாம் வச்சார் எங்களுக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் எவ்வளவு அவர் எங்களுக்கு டீச் பண்ணியிருப்பார் பாருங்க. அப்ப அவர் எங்களுக்கு டீச் பண்ணும் போதெல்லாம் அவர் ஒன்று சொல்லுவாரு. என்ன சொல்லுவார்னா, நீ நிற்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லுவாரு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஓ, ஆகவே நீ நிற்கும் போது சரி, உட்காரும் போது சரி, பேசும் போது சரி, கேட்கும் போது சரி, பார்க்கும் போது சரி, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் இதுவும் சொல்லுவாரு, நீ அங்க நின்றுட்டு இப்படி தட்டிக்கிட்டு இருந்தேன்னா அங்க நீ பரிசுத்த ஆவியானவரை தட்டுற, நீ பரிசுத்த ஆவியானவரை தட்டும் போது அவர் உன்னை தட்டிடுவார்னு எங்களுக்கு போதிச்சார். அவருடைய போதனை பயங்கர கண்டிஷனா இருந்துச்சு. ஏன்னா அவர் எங்களுக்கு டீச் பண்ணும்போது ரொம்ப நேரம் எங்களுக்கு அதை உட்கார்ந்து கேட்க முடியாது. அப்போ நாங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் அப்படி திரும்பி பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்படா முடிப்பாருன்றதை சொல்ல முடியாமல் நாங்கள் இப்படி திரும்புவோம். திரும்புறதுக்கு சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, அவரை பற்றி நான் உனக்கு சொல்லி கொண்டுட்டு இருக்கிறேன், நீ திரும்புறியா, உன் வாழ்க்கையும் அப்படிதான் திரும்பிடும்வாரு. ஐயோ, அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது பயங்கரமா இருக்கும், பயங்கர முதிர்ச்சி. அவர் யாருன்னா, மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கோட கிளாஸ்மேட், ஒன்னா படிச்சவங்க 2 பேர், லண்டன்ல யூகேல ஒன்னா படிச்சவங்க. அவர் எங்களுக்கு தியாலஜி நடத்தினார், ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி. அவர் நம்முடைய சபைக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப பிரயாசம் எடுத்தேன். என்னன்னா, நிறுத்த மாட்டாரு. அவரை போய் நம்ம தட்டினாலும் பயம், நீ என்ன தட்டுறியா, நீ ஆவியானவரை தட்டுறன்னு சொல்லிடுவார். அதனால அதை பார்த்துங்க, ஆவியானவரை பற்றி 3 மாதங்கள் பிட்டு பிட்டு வைப்பார். அப்படியே பேச ஆரம்பிச்சாருன்னா ஆவியானவரை பற்றி சரளமா அப்படியே கொட்டுவார். அதனாலதான் அவர், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை கொண்டு வந்து சபையில நிறுத்தி ஒரு பிரசங்கம் பண்ண வைக்கணும் அவருன்னு. ஆனா அவரோட முதிர்ச்சியினால் அவர் இறந்துட்டாரு. இன்னொரு காரணம் சொல்லினே இருப்பார், கூப்பிடுன்னு. கூப்பிட்டா போன வாரம் பேசினார் பாருங்க, அந்த டைம்ல அவருக்கு பத்தாது. அவர் மைக்க பிடிச்சிட்டாருன்னா ஆவியானவர் தான் பேசி நிற்பாருன்னு சொல்லிட்டு நம்மளை உட்கார வச்சிருவாரு நேரம். அதனாலேயே அவரை நான் கூப்பிட முடியாம போச்சு. ஆனா அவர்கிட்ட இருந்து நான் நிறைய காரியங்கள் ஆவியானவரை பற்றி கற்றுக்கொண்டபடினால்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்படி கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா. Glory to God. ஆவியானவரே, ஆவியானவரே, அவர்தான் நம்மளை நடத்தணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுவோமா, ஆவியானவரே, எவரிபடி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இப்ப சொல்லுங்க பாப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னால் உம் சித்தம் போல், எப்பவுமே அவருடைய சித்தம் நம்மை நடத்தும்படி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். கேளுங்க, என்னால் என்னோடு சேர்ந்து ஆவியானவரே, பாடுங்க, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஷண்டரமகலபா, பரிசுத்த ஆவியானவரே. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்னா, பக்தன் இப்படி கேட்கிறான், எங்க செல்லணும், என்ன சொல்லணும், கற்றுத்தாங்க ஆவியானவர்னை கேட்கிறாரு. அது சும்மா எழுதப்படலைங்க, அனுபவம், அனுபவத்தில் வந்த பாடல். ஏனென்றால் ஆவியானவர் சொல்லி அங்கே நம்ம போவோமானால், ஆவியானவர் சொல்லி அதை நாம் செய்வோமானால், ஆவியானவர் சொல்லி அதை சொல்லுவோமானால், ஓ, அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான கிரியையை, மகத்தான கிரியைகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை பார்க்க முடியும். ஆகவே தான் பக்தன் சொல்கிறார், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரை. இன்றைக்கு அந்த ஆவியானவரை நாம் பற்றிக்கொள்ளுவோம்.
அந்த பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுவோம். ஓ, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ஜெபத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்க, அவரை அழைங்க. அவர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார். ஜெபிப்போமாக. கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் தம்முடைய ஆளுகைக்குள்ளாக நிறைவாய் தம்முடைய மகிமையினாலே தம்முடைய வார்த்தையை தந்து நடத்தின் வரை கரங்களை தட்டி மனதார நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, glory to God. பிதாவே, இந்த நல்ல இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடினவராய் உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நாட்களே சபையோடு ஆண்டவரே நீ பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலேபுக்குள்ளாக இருந்துதான் அந்த வேறே ஆவி, அந்த வேறே ஆவியானவர் காலேபை நடத்தினீர் என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல மாம்சம் அல்ல, எங்கள் ஆவி அல்ல, எங்கள் ஆத்துமா அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நடத்தும்படி இதோ உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நம்முடைய ஜனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களை ஆட்கொண்டு அனலாக்கி அபிஷேகம் பண்ணி தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திலே ஆராதனைகளே கலந்து கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவள் இருக்கிற இடத்துல கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள். அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக தாகமாய் காத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோடு அழைக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குவீராக. சுவாமி, இறங்குவீராக. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் உம்முடைய ஆவியை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. சிறு பிள்ளைகள் மேல் ஊற்றுங்க சுவாமி. பெரியவர் மேலே ஊற்றுவீராக. வாலிப தம்பி தங்கைகள் மேலே ஊற்றுவீராக. வயோதிபர்கள் மேலே ஊற்றுவீராக. முதியோர் மேலே ஊற்றுவீராக சுவாமி. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக் கொண்டவர்களாக உமக்குள்ளாக வாழும்படி ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியான கரங்களை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். சமாதானத்தோடு கூட நம்முடைய ஜனத்தை நீர் அனுப்புவீராக. நம்முடைய நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மக்கள் புறப்பட்டு போறாங்க. உங்க சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. உங்களுடைய வருகைக்கு உங்களுடைய ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். எம்எல்டி குடும்பத்தை நீர் ஆயத்தப்படுத்துங்க. இன்றைக்கு உடைய வருகை இருக்குமானால், தாமதமானால் நாளை உடைய வருகை இருக்குமானால் ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது சுவாமி. அன்றைக்கு நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஆண்டவரே அந்த பரலோக பேழை எங்களுக்கு அடைக்கப்படாதபடிக்கு அந்த பரலோக பேழை எங்களுக்காக திறக்கப்பட அதில் நாங்கள் பிரவேசிக்கிறவர்களாய் நாங்கள் மாற உம்முடைய வருகைக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். உணர்வுள்ள ஆவியை நீர் எங்களுக்குள்ளாக நிர்வகியும். உணர்வின் ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க இதோ பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து நிறைய நடத்துவீராக. எல்லாவற்றையும் கருத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுணைக்கும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். காட் பிளஸ்.